சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் இதுவரை சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக 824 பறக்கும் படை நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. பீகாரில் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் நாற்காலியில் பிரதமர் மோடி அமர வைக்க மாட்டார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரத்தில் கூறினார். பாஜகவை சேர்ந்த ஒருவரையே முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். அனில் அம்பானி குழுமத்திற்கு சொந்தமான 7500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழுமங்களுக்கு எதிராக பண மோசடி வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக இந்த சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அதன்படி நவி மும்பையில் உள்ள 4462 கோடி ரூபாய் மதிப்புள்ள 132 ஏக்கர் நிலத்தை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. முன்னதாக இதே புகாரில் 3083 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதனால் அமலாக்கத்துறை முடக்கியுள்ள சொத்துக்களின் மதிப்பு 7500 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தாறுமாறாக ஓடிய லாரி மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் உடல் சிதறி பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெய்ப்பூரின் லோகமண்டி சாலையில் அதிவேகமாக வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது கொடூரமாக மோதியது. எதிர் திசையில் வந்த கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்காமல் சென்றது. சாலை முழுக்க சிதறி கிடந்த உடல்கள் காண்போரை அதிர்ச்சியில் உறைய வைத்தன. இந்த கோர விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் நிகழ்விடத்திலேயே உடல் சிதறி பலியான நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மது போதையில் இருந்ததாக கூறப்படும் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை அடுத்த பேருகாட் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியில் கார் லாரி நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஏற்பட்டது. காரில் பயணித்த 6 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.